ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு அதில் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் கேப்சிகம்லாம் சேர்க்குறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், கால்சியம்லாம் நிறைய இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, ஸ்மெல் போயிடுச்சு. இதில் நீங்கள் ஆனியன் நல்லா பொடியாக நறுக்கி வச்ச ஒரு ஆனியன் வந்து சேர்த்துக்குங்க. அதை நல்லா வதக்கிக்கிங்க. அது கூட நல்லா நறுக்கி வச்ச கேப்சிகம் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் விரும்பினா கலர் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ரெட் கலர், எல்லோ கலர்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு அந்த கலர் கிடைக்கல. ஸோ நான் ஒன்லி க்ரீன் கலர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக நறுக்கி அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக வேகிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ வந்து லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச ஒரு தக்காளி இதோடு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த தக்காளி வதங்குற தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன். பட் நான் பின்னாடி வந்து தேவைப்படலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இதோட வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து ரொம்ப ஸ்பைசியெல்லாம் சேர்க்கல. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுனால நான் வந்து கொஞ்சமாக வந்து காரம் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் சின்ன பசங்க சாப்பிட்றது. ஸோ இப்போ நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன் ஒரு 10 நிமிஷம். இதோட ஒரு 2 முட்டையை உடைச்சி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு தோசை வச்சுட்டு அதில் வந்து ஒரு ப்ரெட் போட்டு அதில் கொஞ்சம் நெய் டோஸ்ட் போட்டு வச்சுட்டேன். இது மேலே அதை கேப்சிகம் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். மேலே திரும்பவும் ஒரு ப்ரெட் எடுத்து அதையும் வந்து ஸ்டஃப் பண்ணி நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா எல்லாமே சேர்ந்து திரும்பவும் நல்லா வெந்துடும். ஸோ இட்ஸ் கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக வராமல் வரும். ஸோ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். திரும்ப வந்து 2வது தடவை வந்து பண்ணுறேன் நான். ஸோ இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்தது வந்து நான் ஒரு சின்ன பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அப்புறம் நான் ஒரு கத்தி போட்டு நல்லா கட் பண்ணிட்டேன். சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இதில் வந்து கொஞ்சோண்டு சாஸ் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துட்டேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.